நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 13 உலக வானொலி தினம். இந்த உலக வானொலி தினத்தை முன்னிட்டு வானொலி நேயர்கள் பழைய நாட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த காலத்துலேருந்தே வானொலியை ரசித்தவங்க, வானொலியை நேசித்தவங்க, இன்னைக்கு வரைக்கும் வானொலியை நேசித்துக்கிட்டு இருக்கிற அந்த பழம்பெரும் ஆளுமைகளை நம்ம இன்றைக்கி சந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருப்பது திரு பால்ராஜ் ஐயா அவர்கள். சந்திப்போமா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நம்ம இன்னைக்கு உலக வானொலி தினம். நீங்களாம் பெரிய ஆட்கள், நீங்களாம் முன்னாடி நிறைய வானொலியில் அதிக தொடர்பு உள்ளவங்க. ஏன்னா அதனால் உங்களோட அனுபவம் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். சரி, நம்ம இரவு இணைய வானொலிக்காகவும் நம்ம ஆரோ சேனல் இதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ உங்களோட அனுபவத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம நேயர்களுக்கு உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கீங்களேன். என்னுடைய பெயர் பால்ராஜ். 1964 வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு வானொலி தான். ரெண்டாவது புத்தகம் வாசிப்பேன். மற்ற இந்த காட்சி வானொலி இது டிவிலாம் வந்தவர் அது பேர் தான் சொல்லிட்டோமா, என்னுடைய முழுக்க வானொலி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வானொலிக்கு தனியாக நேரம் ஒதுக்க வேண்டாம். ஓ சரி, அது ஒன்று தான் எனக்கு. அது மற்ற எந்த ஊடகத்துக்கும் நீங்கள் நேரம் தனியாக புத்தகம் படிக்கணுமோ டிவி பார்க்கணும் நேரம் ஒதுக்கு. இது அப்படி இல்லை, உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம். வானொலியோட வளர்ச்சி நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு தான். இப்போ என்ன மாதிரி வயதானவங்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு வானொலி தான். மற்ற இதோட இது நல்லா இது சமுதாயத்துக்கும் நல்ல உதவி பண்ணுது. வானொலிய தாக்கம் மாறிக்கிட்டே வருது. இப்போ எஃப்எம் ரேடியோ இது இது ஊடகத்தில் வருதுல்ல சார், இந்த இன்னொரு இது வருதுல்ல, இது வாட்ஸ்அப் யூடியூப் இதில் வருது இல்லை. இந்த மாதிரி காலத்துக்கு தவிர இதை மாறிக்கிட்டே வருது. என்ன மாறினாலும் வானொலியுடைய இதை ஒரு அளவு நிறுத்த முடியாது. சரி, இத்தனை மாற்றங்கள் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு வானொலி கேட்டிருப்பீங்க இல்லையா, அதில் உங்களுக்கு நீங்கள் விரும்பி கேட்குற நிகழ்ச்சி எதுவாக இருந்துச்சு துவக்க காலத்தில்? துவக்க காலத்தில் இது என்றைக்கு நான் முதல்ல கேட்கறது செய்திகள் தான். செய்திகளுக்கு முதலிடம் செய்திகளை வச்சு தான் வானொலியை நாங்கள் அறிமுகமாச்சு. ஓ சரி சரி. ஓ செய்திகள் கேட்பீங்க. செய்தி கேட்போம். சரி, செய்திகள் உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது சார்? எந்த நேரத்துக்கும் உதவி. அதாவது திரு எம்ஜிஆர் இறந்துடலாம். வானொலியில் காலையில் 6 மணிக்கு அப்புறம் ராஜசேகர்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சொன்ன பதம் தெரியும். நான் எங்கள் வீட்டில் 6 மணிக்கு திறந்துருவேன். 6 மணிக்கு வானொலி ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறது ஆனது. 6:10 அவரு அவசர செய்தின்னு சொல்லிட்டு ஏன்னா எம்ஜிஆர் இறந்துட்டாரு. இந்த மாதிரி இது வானொலி மாதிரி வேற எதுவுமே சொல்ல முடியாது. ரைட் ரைட் ரைட். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அது நல்ல நல்ல சினிமா பாட்டுகள்லாம் அழகா தொகுத்து சில அறிவிப்பாளர் தருவாங்க. சென்னையில ஒருத்தர் இருந்தாரு, ஜெயங்கொண்டான். அவர்லாம் ரொம்ப அழகா நிகழ்ச்சி நடத்துவாரு. அதே மாதிரி சினிமா படங்கள் இருக்குல்ல, 1 மணி நேரத்துல சுருக்கி தருவாங்க. ஒரு படத்தை பாக்குற 3 மணி நேர படத்தை 1 மணி நேரம் செய்ய முக்கியமான கடன் இப்போ அதெல்லாம் சொல்ல போறான். இந்த கே பாலாஜியோடைய ஒரு படம் சிவாஜியோட தங்க பொதுமை, கே பாலாஜியோடைய அவனோடு தொடங்குறேன். சரி, இந்த படங்கள்லாம் நான் ஒரு 10-20 தடையாவது கருப்பு வெள்ளை படங்களை பூரா நீங்க வானொலி வழியாக தான் பார்த்துருக்கீங்க. பார்த்தாரு படம் போய் நேரில் பார்ப்பேன். திரும்ப பாக்குற போல வானொலியில அவ்வளவு இது. எஸ் வி சேகர்னு ஒரு சிம்மாண்டி இலங்கை வானொலிக்காக இந்த ஒளிச்சித்திரத்தை இலங்கையில் எடுத்து இலங்கை வானொலி இவர் போட்டு போறோம். அப்போ அது எஸ் வி சேகர்னு எனக்கு யாரும் தெரியாது. அப்போ எஸ் வி தயாரிப்புன்னு அப்போ அவங்க இலங்கை வானொலியில தங்க போகிறது கிட்டத்தட்ட 100 தடையா போட்டிருப்பாங்க. சரி சரி சரி. மற்றபடி என்னுடைய இது சார், வானொலிய இது என்னன்னா இன்ஃபார்ம் எஜுகேட் என்டர்டைன். இன்ஃபார்ம் எஜுகேட் என்டர்டைன். சரி. ஆனா இன்றைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் பிரயாரிட்டி கொடுத்தாங்க. அகில இந்திய வானொலி என்டர்டைன்மெண்ட். இப்போ தூத்துக்குடி வானொலியில உதாரணம் இவர் இருந்தார், நம்ம ராதாகிருஷ்ணன் சார் இருக்கும்போதுன்னா எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாரு. இன்ஃபார்ம் எஜுகேட் என்டர்டைன் கொடுத்தாரு. இன்றைக்கு புது ஆளுக்கு வந்த பிறகு முழுக்க என்டர்டைன்மெண்ட் தான் முதல்ல கொடுத்தாங்க. அதில் அரசாங்க தகவல்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது என்டர்டைன்மெண்ட் இப்போ எஜுகேட்டுங்கிறது குறைஞ்சு போச்சு. அப்படிங்கிறது முழுக்க என்டர்டைன்மெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சென்னை வானொலியெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐயா, நீங்க அதிகமா கேட்ட சேனல், அதாவது ஸ்டேஷன், எந்த ஊர் வானொலி அதிகமா கேட்டிருப்பீங்க? எல்லா மாநிலம் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. இப்ப நீங்க அதிகமா விரும்பி கேட்டது எந்த சேனல்ல சொல்லுவீங்களா? நம்ம சென்னை வானொலி. சென்னை வானொலி. சரி சரி சரி. அதுல
அதுல என்ன சிறப்பு அதுல? அப்போ என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சார், வாரத்துக்கு நிகழ்ச்சி ராத்திரி 8 மணிக்கு நடக்கும். நாட்டு நடப்பு இரவு 8 மணிக்கு. இரவு 8 மணிக்கு அந்த நிகழ்ச்சிகள்னா அந்த வாரத்துல உலகத்துல என்ன நடந்தது அந்த வார நிகழ்வு சென்னை. அதே மாதிரி நாடகங்கள் அவங்க ரொம்ப நம்ம சினிமாவில் பார்க்காதெல்லாம் நல்ல நல்ல நாடகங்கள்லாம் வார நாடகம் விளாண்டு வருஷத்துக்கு ஒரு வைப்பாங்க. எல்லா வானொலி ஸ்டேஷனும் ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணுவாங்க. நல்ல நல்ல நம்ம நாவல்கள் இருக்குல்ல, சிறந்த நாவல்கள்லாம் எடுத்து அதை கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு நான் அந்த நாடக விழா வைக்கிறவங்கலாம் ஒவ்வொரு நாளும் ராத்திரி 8 to 9 இருக்கும், இல்லை 8 to 8 இருக்கும். கண்டிப்பாக கேட்டுக்குவோம் நாடக விழாவில். ஆமாம், அதெல்லாம் நாடகங்கள்லாம் நம்ம இது நாடகம் புத்தகம் படிக்கிறோட இது கேட்கறதுக்கு வானொலி கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. செவிலியே கேட்டு இன்பப்பட்டிருக்கீங்க. அது ரொம்ப அதே மாதிரி இன்றைக்கும் சார் இன்ஃபர்மேஷன் வந்து குறைஞ்சிச்சு, தகவல் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறீங்க. இன்ஃபார்ம் பண்ணுறதை விட எஜுகேஷன் கொடுக்குறோட இதுதான் கொடுக்குறோம். அதுக்கு என்ன காரணம்? காலத்தின் போக்கு. இப்போ அரசாங்கம்லாம் என்ன நினைக்குது, வர்ற அரசாங்கம்லாம் நமக்கு அவங்க பொறுத்துல எப்படி என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு போறாங்க, நல்ல நிகழ்ச்சியாக கொடுக்குற அரசாங்கமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவங்களே எடுத்துக்கல அப்படிங்கிறது. ஏன்னா முழுக்க அவங்கள பொறுத்து அவங்களுடைய தகவல் தான் போய் சேரணும். நிச்சயமா. உதாரணமா நம்ம பிரதம மந்திரி பேசுறாருல, ஆமா, மனதின் குரல், அந்த நிகழ்ச்சி எல்லாம் பாருங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை போடுறாங்க. காலைல ஒரு தமிழை டிரான்ஸ்லேட் பண்றாங்க, மதியம் ஒரு அவரு சொல்றது பாத்தீங்கன்னா பெருசா விட்டுருக்காது, சாதாரணமா சொல்றது இவங்க போட்டு அதுக்கு போட்டு விளம்பரம் பண்றோம். பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் நிகழ்ச்சிகள்லாம் இலங்கை வானிலாம் சினிமா சம்பந்தப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சிலாம் கொடுப்பாங்க. தகவல் நிறைய கொடுத்துருக்காங்க, ரொம்ப கொடுப்பாங்க. அந்த KS ராஜான்னு ஒருத்தர் இருந்தார் தான் இறந்துட்டாரு. ஆமா, அப்துல் கமீது. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி. ஆமா, பாட்டுக்கு பாட்டு. போனலிசனி வேலு பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தான். ராஜேஷ் சண்முகமாக இவங்கெல்லாம் நிகழ்ச்சியில் நடந்த இந்த கலை சுவைன்னு சொல்லி கலை நிகழ்ச்சியோ கலைச்சுவை தலைப்புல வாரம் ஒரு நிகழ்ச்சி 1/2 மணி நேரம் நடத்துவாங்க. சினிமா எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க, நாடகம் எல்லாத்தையும். எப்படின்னா வித்தியாசமா இருக்கும் அவங்களுடைய நடவடிக்கை. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இது இல்லை. சென்னை வானிலை அந்த காலத்துல கொடுத்தாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3 வாரம் சினிமா போடுவாங்க, 1 வாரம் வேற கலை சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும். அது மஞ்சரி பத்திரிகை கேள்விப்பட்டிருக்கேன். மஞ்சரி பத்திரிகை, ஆமா, பார்த்துருக்கேன். அதுல எல்லா இது இருக்கும். பல்சு அதே மாதிரி பல்சுவை இது சென்னை பல்சுவை தகவல்கள் எல்லாமே இப்போ எல்லாம் இப்போ இருக்கிறவங்க இப்போ வந்து சினிமா தான், முழுக்க சினிமா தான், அல்லது மத்திய அரசாங்கத்துடைய 1 மணி நேரம் விளம்பரம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா, இப்போ இந்த தேர்தல் காலங்கள் இப்போ வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் தேர்தல் வரப்போகுது. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வானொலி மூலமாக தேர்தல் தகவல்கள் எப்படி உங்களுக்கு வந்து சரியானபடி எப்படி கிடைச்சது? அதில் உள்ள அனுபவம். தேர்தல் தகவலை வந்து இல்லைன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வானொலி இருக்குல்ல, இவங்க தேர்தல் ஒரு 2 மாதம் முக்கிய நம்ம சென்னை வானொலியில் எப்படி இந்த தொகுதியில எப்படி வரலாம், எந்த தொகுதியில சரி தொகுதி நிலவரம்னு சொல்லுவாங்க. யாருக்கும் சப்போர்ட் பண்ணி எழுத மாட்டாங்க. இந்தந்த தொகுதியில மக்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கிறது அப்படி எழுதுவாங்க. அதனால மக்கள் இப்படி எல்லாம் நினைக்காங்க. ஆனா ஆளுங்கட்சி ஒருத்தர் எதுவும் சப்போர்ட் பண்ண இந்த மாதிரிலாம் சென்னை வானொலி முன்னால் நடத்திக்கிட்டு இருந்தது. இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியல. அதனால கிளீனா நீங்க அதை கேட்டாலே போதும், இதுதான் இந்த தொகுதியில இவங்க வரலாம் மாட்டாங்க. கணிப்பு நம்மளே பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க உதவி பண்ணாங்க. பத்திரிகை துறை வந்து இன்னைக்கு ரொம்ப வளர்ந்துட்டு சரி கடுமையா இன்னைக்கு அரசியலுக்காக அந்த எலெக்ஷனுக்காக நல்லா பண்றாங்க. சரியா, இப்போ நீங்க வந்து ஒவ்வொரு இப்போ சொன்னீங்க திருச்சி வானொலி, சென்னை வானொலி எல்லாம் இன்னைக்கு திருச்சி வானொலி, சென்னை வானொலி நிலையம் எல்லாமே இருக்குது. ஆமாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் இந்த பண்பலைன்னு சொல்கிற FM இருக்கு இல்லையா, FM சொல்கிறாங்களா, அந்த பண்பலை வந்ததுக்கு அப்புறம் இதனோட செயல்பாடுகள் இப்போ நிறைய குறைஞ்சி வந்திருக்கு. இன்னைக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் அதிகமாக கொடுத்து நிறைய முன்னணியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க அந்த என்ன சொல்கிறது மன மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இதனோட இப்படியே போனால் நம்மளோட இந்த அகில இந்திய வானொலி இருக்கு இல்லையா, நம்ம இந்த வானொலியோட போக்கு எந்த அளவு எங்கே போய் நிற்கும்? வானொலிய தாக்கம் நிச்சயமாக குறையும். எதுக்குன்னா நீங்கள் பாருங்க, FM வந்த பிறகு முழுக்க விளம்பரம் தான். சினிமா பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் FMல ஒரு மாதம் கேட்டீங்கன்னா அல்ல ஒரு 15 நாள் கேட்டீங்கன்னா அதே பாட்டு தான் திரும்ப போடுறாங்க. ஆமாம், 15 நாள் தொடர்ந்து எப்பவும்ல எந்த இதில் கேட்டீங்கன்னா
நேரு இப்ப இல்லாத மற்ற எல்லா நிகழ்ச்சியும் குறிப்பிட்ட பாடல்களை திரும்ப திரும்ப போடுறாங்க. இன்னும் இளைஞர்கள் இல்லை, அவங்களுக்கு பொறுமை இல்லை, அதனால எஃப்எம் தான் கேட்பாங்க. அப்போ இதோடைய தாக்கம், வானொலிய தாக்கம் வந்து 40 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் இனிமே கேட்கற அளவுக்கு இருக்கும். 40 வயசுக்கு மேல உள்ளவங்க கேட்கறவங்க இளைஞர்கள் வந்து முழுக்க எஃப்எம் அல்லது இன்னொரு இது இருக்காங்க, யூடியூப் சேனல் தான் இருக்கு. யூடியூப் சேனலா? யூடியூப் சார். இதுல டிவில ரேடியோல இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, ஏதோ சொல்லுவாங்க, இது இப்போ இதெல்லாம் வருதுல்ல சார், நிறைய. ஸ்பாட்டிஃபைவா? அது இல்லையா? தினமணியில் எழுதியிருந்தாங்க சார். இப்போ நம்ம அமெரிக்கா, கனடாலாம் இலங்கை தமிழர்கள்லாம் இங்கேருந்து போனவங்க எல்லாருமே இணைய வானொலி நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம். இணைய வானொலி இப்போ ரொம்ப அடுத்த தலைமுறை அதுதான் கேட்க போறாங்க. இப்போ அடுத்த தலைமுறைக்கு இணைய வானொலி தான் அந்த ஊர்கள் இருக்கிற ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த பண்பலை நிலையத்தை விட இணைய வானொலி தான். நாளைக்கு என்ன பொறுத்தவரை நம்ம சாதாரண வானொலி இல்லை, இதே நாளைக்கு இதெல்லாம் ஒரு 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா இவங்க எஃப்எம் ஆகும், அது இணைய வானொலியா மாறினாதான் முடியும். இணைய வானொலியா மாறினாதான் முடியும். இவங்களாம் எல்லாரும் கேட்பாங்க இன்னைக்குள்ள காலகட்டம் விட. நான் இப்ப பாத்தீங்கன்னா நான் தூத்துக்குடி வானொலியில, தூத்துக்குடி திருநெல்வேலியில, அது திருநெல்வேலியில ஒரு மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி நேயர்கள் கலந்து கொண்டு அதில் பார்த்தீங்கன்னா 50 வயசு மேலே உள்ளவங்க அதிகமாக கலந்துக்கிறாங்க. ஓ சரி சரி. 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க 20% தான் இருக்கும். 20% தான் இருக்கும். வருங்காலத்தில் இப்படி வரணும்னா இவங்களை தன்னை மாற்றிக்கிட்டாதான் உண்டு. ஒன்றும் எப்பவுமே மாற வேண்டி இருக்கும், அது கம்ப்ளீட்டா இணைய வானொலி மாறினாதான் வானொலிங்கிறது வருங்காலத்தில் இருக்கும். சரி சரி. என்ன நகழ்ச்சி கொடுக்கட்டுமா, நல்ல நிகழ்ச்சி. ஆனா இளைய தலைமுறைக்கு நேரம் இல்லை, கேட்க நேரம் இல்லை, அவனுக்கு நேரம் இல்லை. அதனால அவனுக்கு மொபைல்ல வந்து இணைய வானொலி கேட்கணும்னா அவன் ரெடியா இருக்கும், கேட்பான். நம்ம எங்கோ வந்து டிவி ரேடியோ வச்சுக்கிட்டு பெட்டி வச்சுக்கிட்டோம்னா கேட்க மாட்டான். இப்போதைக்கு அதே இல்லை. இது இப்போ நீங்க பாருங்க, பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் ஆப் கொடுத்துட்டாங்க. இலங்கை வானொலியும் ஆப் கொடுத்துட்டு, நம்ம இந்திய வானொலியும் ஆப் கொடுத்துட்டு, நீங்க இப்போ ரேடியோ பெட்டியே தேவையில்லை, எல்லாமே இணைய வானொலிக்கு மாறி எல்லாம் கையில போன வச்சுக்கிட்டு எந்த ஸ்டேஷனும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஸ்டேஷன் கேட்டுக்கலாம். கண்டிப்பா. அப்ப இணைய வானொலிக்கு தான் இன்னும் ஆதரவு வருங்காலம் இருக்கும். வருங்காலம் இது 10-20 வருஷம் கழிச்சுன்னா உங்களுக்கு கேட்கறவங்க எண்ணிக்கை குறைஞ்சு போகலாம். நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி வானொலியிலாம் முன்னால பார்த்தீங்கன்னா அறிவிப்பாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு ஆட்களை குறைச்சிட்டாங்க. ஏன்னா கேட்குற ஆள் குறைஞ்சிட்டாங்க, அவன் நினைக்காங்களோ இறந்துடலாம். பழைய ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, ரிட்டையர்ட் ஆனாங்க, புதுசா வந்து. சரியா, இப்போ இந்த இணைய வானொலியில் நீங்க அதுக்கு முன்னாடி கேட்டு ரசிச்ச அந்த நிகழ்ச்சிகள்லாம் வருமா? வரும், வந்தாதான் முடியும். வந்தாது. ஏன்னா எல்லாரும் கேட்கணும்ல, அது இணைய வானொலின்னு போயாச்சு. வயசானவங்களும் எல்லாரும் கேட்கணும்னா அவங்களுக்கு தகுந்தபடி ப்ரோக்ராம் போடணும்னா இணைய வானொலியும் தன்னை மாத்திக்கிடணும். ஆமா, நீங்க இப்போ சொன்னீங்க இல்லையா, வானொலினாலே தகவல், கல்வி, அப்புறம் அந்த மனமகிழ்ச்சிக்கான இப்படி சொன்னீங்க. இப்போ அந்த இணைய வானொலியில தகவல்கள், கல்வி தகவல்கள்லாம் வருது. ஏன்னா மனமகிழ்ச்சிக்கான பாடல்கள்லாம் போடுறாங்க. ஆனா கல்வி தகவல்களும் கல்வியும், அதாவது கல்வி சார்ந்த தகவல்கள் இணைய வானொலியில வராது, சாத்தியம் இருக்கா? வராது. ஆனா இவங்க மாத்திக்கிட்டேன்னு இருக்காங்க, நம்ம வானொலி வந்து மாறிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாத்தையும் கொண்டுருவாங்கல்ல. சரி சரி, கண்டிப்பா. இவங்களே இனிமே வருங்காலத்துல இது சர்வேல் ஆகுமாங்கிற சந்தேகமா இருக்கு. அப்ப இவங்களுடைய சர்வேலுக்கு வேணா இவங்க எப்படி இருந்தாலும் இவங்க மாற்ற முடியாது. இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்போது இவங்க இணையவாளம் வரும்போது அவங்க இவங்க எதுக்கு யாரும் கேட்பாங்க? இவங்க எதுவும் கேட்கறதான் செய்வாங்க. ஆனா கேட்கறது வந்து இன்னைக்கு சாதாரண ரேடியோவா இருக்காதுன்னு வைக்கிறேன். சரி. அதான் என்னோட கருத்து. இணையவாளனே மாறினாதான் முடியும். சரி. இப்போ இந்த வானொலி தினத்துல வேற ஏதாவது உங்கள் அனுபவத்தில் உள்ள தகவல்கள் எதுவும்? என்னோட பிடித்தமான பொழுதுபோக்குன்னா வானொலி தான். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ வானொலி இப்போ இணையத்துக்கு மாறின பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பொறுத்தவரை அதையும் அவசரம்னா இலங்கை வானொலி இளையத்தில் மட்டும் தான் பார்க்க முடியுது. அதுல ஏதாவது கேட்கணும்னா ஒரு 1/2 மணி நேரம் மொபைல் வச்சு வைப்பேன். மற்றபடி என்கிட்ட வானொலி பெட்டி தான் எங்க வீட்டுல இருக்கு. அது காலையில 6 மணிலிருந்து ஒரு 9 மணிக்கு தொடர்ந்து ஓடிட்டு தான் இருக்கும். அது என்னுடைய பழக்கம் வந்து வானொலியில் கேட்ட மாதிரி இணையத்துல. இப்ப நீங்க எதை கட்டிட்டு இருக்கீங்க அதிகமா?
எந்த சேனல் எந்த நம்ம திருநெல்வேலி 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 இல்ல தூத்துக்குடி தூத்துக்குடி ரெண்டையும் மாற்றி 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 கேட்டுருக்கீங்க. இப்போ அந்த இளைஞர் வானொலியெல்லாம் இப்போ கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல? அது கிடையாது இல்லையா? இலங்கை வானொலியில் வருது வருது. ஏதோ வாரத்தில் ஒரு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அது 7 to 7:15 வரும். அதை மட்டும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். ஓ சரி 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 சரி. நான் பொதுவாக நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி சென்னை வானொலியும் மதியம் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ள சென்னை வானொலி அதில் கொஞ்சம் நல்ல தகவல் தராங்க. சரி சரி. தகவல் கொடுத்துட்டு சரியா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பேரிடர் காலத்துல வானொலி ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, அது மறக்கவே முடியாது. குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. மறக்கவே முடியாது. நீங்க சொன்னீங்களா சமுதாய வானொலி, ஆமா அது ரொம்ப பங்காற்றிட்டுன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்பிக்கில் வேலை பார்த்த ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தார். சரி. அவரு இதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் சொன்ன பாருங்க, சமுதாய வானொலி இருக்கு, இந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு உதவி பண்ணிச்சு. எந்த பேரிடர் காலகட்டத்தில் வானொலி மாதிரி வேற எதுவும் கிடையாது. அதுதான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நீங்க எல்லாமே ஆமா, வீட்டுல நீங்க ஒரு பேட்டரி வச்சு உள்ள ரேடியோ வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். ஏன்னா மின்சாரமே இல்லாம வச்சு கேட்டுக்கலாம். உலகத்துல அது அன்னைக்கு பேரில் நீங்க 100% உண்மை. 2015 தூத்துக்குடி பூரா தனியார மழை, ஒரு வாரத்துக்கு சப்ளை கிடையாது. எனக்குலாம் அந்த ரேடியோ வச்சுதான் அந்த தகவல் கேட்டுக்கலாம். சரி சரி. போன ரீசார்ஜ் பண்றோம்னா சார்ஜ் இல்லை, கரண்ட் இல்லை, ஒரே வழி டிரான்சிஸ்டர். அது ஒண்ணுதான். அது பேரிடர் காலத்துல இது பக்கத்துல வேற எதுவுமே வராது. அதான் கேள்விப்பட்டேன். ஏன்னா பேரிடர் காலத்திலையும் பெரிய பெரிய தலைவர்கள் மறைஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல வானொலி தான் ரொம்ப எம்ஜிஆர் போர்க்காலங்கள்ல கூட போர் தகவல்களை சொல்றதுக்கும் வானொலி தான். இப்போ 1977 இந்திரா காந்தி தோத்துட்டாங்க. பிரதமர் இந்திரா காந்தி தோத்துட்டாங்க. நம்ம இந்திய வானொலி இதை அறிவிக்கல, டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லண்டன் பிபிசி இருக்குல்ல, ஆமா, நான் லண்டன் பிபிசி விரும்பி கேட்பேன். அங்க சங்கரமூர்த்தின்னு சொல்லி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இருந்தார். அவர் அங்க சங்கரமூர்த்தி என்ற சங்கர்னு சொல்லுவாங்க. சங்கர் வானொலியில இப்படிலாம் நிகழ்ச்சி நடத்த முடியுங்களோ அவர்களுக்கு தான். அவர் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் ஒருத்தர் மீட்டிங்கே போட்டார். சரி. வானொலி நேரில் மீட்டிங்லாம் நடத்துறாரு. அவரு தான் சொன்னாரு, வானொலியை பொறுத்தவரை எந்த அவரு சொன்னாரு, இந்திரா காந்தி தோத்துட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு சொல்றாரு இந்திரா காந்தி. நான் இப்போ பக்கத்துல கிராமத்துல இருந்தேன். சரி. பக்கத்துல முக்காடி தகவல் அப்படிதான் அங்கிருந்து தான் வந்தது. நான் ராத்திரி 12 மணிக்கு வெளியே வந்து இந்திரா காந்திக்கு எதிர்த்து ஸ்வாகா காங்கிரஸ் ஆள் கேட்ட சொன்னேன். எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்திரா காந்தி வந்துட்டான்னு அவங்க எல்லாம் வான வேடிக்கை போடுறாங்க. இவங்க டிஎம்கே குரூப்புக்குள்ள எதுக்கடா இவன் தோத்துக்கிட்டே இருக்காங்க, இவனை எதுக்கு வான வேடிக்கை போடுறாங்க. கடைசியில பார்த்தா இந்திரா காந்தி அன்றைக்கு வானொலி தான் இதை முதல்ல சொன்னது. அப்போ வானொலியோட பயன்பாடு இடர்காலங்களிலையும் இந்த மாதிரி இல்லாம முடியாது. எந்த இது வரணும், வானொலி தான். இப்போ நீங்க சொன்னீங்களா இணைய வானொலி, நாளைக்கு அந்த இணையம் இல்லைன்னா அதை கேட்க முடியாது இல்லையா? எனக்கு கேட்க முடியாது. இது கண்டிப்பா. ஆனா வானொலி இருந்தாலும் கேட்கறவங்க கண்டிப்பா குறைஞ்சிருவாங்க. கேட்பவர்கள் குறைவோம். இன்னைக்கு 100 பேர் இருக்காங்க, ஆனா பிற்காலத்தில் 40 பேர் தான் கேட்பாங்க. ஆனாலும் வேணும் கேட்க. வயசானாக போக போக சமூக வானொலியும் இந்த வானொலி இல்லாமல் முடியாது. கண்டிப்பா 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 நிச்சயம். எல்லாருக்கும் நேரம் போனா இது ஒண்ணுதான் வானொலி. சிறப்பு. எந்த வேலையும் நீங்க பார்த்துக்கிட்டே இதை வானொலி படிச்சுட்டு இருக்கோம், நம்ம கேட்டுக்கிட்டே படிச்சுக்கிட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கலாம். கண்டிப்பா. டிவியில அது முடியாது. அது கண்டிப்பா போய் பார்க்கணும். அதுக்கு பேரு இடியட் பாக்ஸ் தான் பேரு. இடியட் பாக்ஸ். நீங்க சரி சரி நம்மள முட்டாளாக்குற பெட்டி தான் அது. ஆமா, அமெரிக்கால இதுக்கு பேரு இடியட் பாக்ஸ். ஆமா. அதனால இப்போ வானொலி பக்கத்துல தொலைக்காட்சி வரவே முடியாது. அதில் 1000 இது கொடுக்கலாம். என்ன பார்த்தா சமுதாயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. இது தொலைக்காட்சி பற்றி சமுதாயத்துக்கு அவ்வளவு தூரம் நஞ்ச தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் உள்ள திணிச்சுக்கிட்டே இருக்குது. சரி சரி சரி. எல்லா நம்ம பொதியை தவிர மற்ற எல்லாமே நஞ்சு தான் தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமுதாயத்தை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வானொலி அந்த வேலை. சரியா. இன்னைக்கு உலக வானொலி தினத்தில் நான் உங்கள்கிட்ட நிறைய தகவல்கள் கேட்டுக்கிட்டேன். அதாவது உங்களோட அனுபவத்தில் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தான் சொல்ல முடியும் இந்த வானொலிக்கு அது பொருத்தமான ஒரு நபர்கிட்ட தான் கேட்டிருக்கேங்கிற மன திருப்தி இருக்குது. இன்னைக்கு உலக வானொலி தினம். நீங்கள் நம்ம நேயர்களுக்கு உங்களோட வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கோங்களேன்.
நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். அனைவரும் வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் பெருக்கிக் கொள்ளலாம். சரியா, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றியா. நன்றி. நன்றி.